Hi friends, welcome to Takins Family Channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சத்து மாவுல குக்கீஸ் பண்ண போறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சத்து மாவு வந்து 1.5 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப்ன்றது நான் 250 கிராம் எடுத்துர்க்கேன். 200 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா நீங்க வந்து ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஆனா இதுவே கரெக்ட்டா இருக்கும். 50 கிராம் கம்மியாவே நான் எடுத்துர்க்கேன். ஸோ 200 கிராம் போதும். சத்து மாவு வந்து 250 கிராம். ஒரு முட்டை இதுக்கு தேவையான பால். தேங்காய் எண்ணெய் வந்து நான் 30 கிராம் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் பவுடரும் நம்ம தேவையானது போட்டுக்கலாம். பிஸ்கட் நட்ஸ் வந்து நான் கொஞ்சம் மேலே அலங்கரிக்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொருள். இதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக இதே மாதிரி 30 கிராம் போதும். நீங்கள் பட்டர் வேணும்னா நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டராக இருந்தால் அது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விஸ்க் வச்சே நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதில் இந்த மாதிரி வரும். நல்லா கரைஞ்சிரும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பேக்கிங் பவுடர் வந்து போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா போட்டாச்சு. பேக்கிங் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். பால் வந்து நான் கடைசியில் நம்ம எப்படி கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சத்து மாவு போட்டுக்கலாம். சத்து மாவு போட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாகவே. நம்ம வேணும்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இன்னும் கூட வந்து நான் பம்பில் தான் நான் வைக்க போகிறேன் இந்த பிஸ்கட்டில். அதனால இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லிக்விடாக கொஞ்சம் பால் ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி பம்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம். 3 டிசைன்லையும் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி. இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக வந்துடும். டென் மினிட்ஸ் வந்து நம்ம கன்வெக்ஷன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸில் நம்ம பிஸ்கட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸில் நம்ம அதுக்கப்புறம் பிஸ்கட்டை உள்ளே வச்சிடலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னா மில்லட் இருக்குது. மில்லட் பிஸ்கட்லாம் இப்போ கடையில் விற்கிறாங்கள அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுட்டு 10லேருந்து 15 மினிட்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு கடைசி 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம திருப்பி போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகும். 2 சைடு நம்ம இது பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இதை எடுத்துட்டு நம்ம இன்னொரு இதை வச்சு போட்டு பார்க்குறோம். லைட்டாக நம்ம ஒரு தடவை பம்ப் பண்ணால் போதும். அது அப்படியே நம்ம அதை வந்து சுற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டேன். எனக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே இந்த வச்சுக்கலாம். சவுண்டு வந்துருச்சு நமக்கு.
டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாலில் டீயில் இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இந்த மாதிரி பேக் சைடு நான் திருப்பி போட்டு நான் எல்லாமே வச்சுட்டேன். எவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்க பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக இருக்குது ரொம்ப. நம்ம உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோக்கு நல்லா இருக்குது. கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.